Hi all, welcome to Aarti Balaji Makeover Styles. Inniki vlog is going to be in a beautiful location. So kandipa miss பண்ணிடாதீங்க ஃபுல்லா பாருங்க because நிறைய beginners பார்க்கறீங்க நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு நிறைய டிப்ஸும் நீங்க இதுல இருந்து எடுத்துக்கலாம். So இது வந்து we went for a vacation to Erkard. It was a private resort. So அங்க நாங்க தங்கும்போதும் நான் சும்மா இல்லாம அங்க வந்து ஒரு மாடல் கிடைச்சாங்க எனக்கு. ஸோ அவங்கள வர சொல்லி ஒரு மேக்கப் பண்ணி ஒரு ஷூட் பண்ணோம். அந்த லொக்கேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் அங்கே வேலை ஒன்றும் பெருசாக இல்லாததுனால ஐ வாண்ட் டு ட்ரை சம்திங். ஸோ லொக்கேஷன் அந்த பேக்ரவுண்ட் சீனரிலாம் பியூட்டிஃபுல்லாக இருந்ததுனால ஐ வாண்ட் டு டேக் சம் பியூட்டிஃபுல் ஃபோட்டோகிராஃப்ஸ் வித் பியூட்டிஃபுல் மேக்கப். ஸோ இவங்க வந்து பிரியா, அன்றைக்கி எனக்கு கிடச்ச மாடல் பேர் வந்து பிரியா. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஐ வந்து கன்சீல் பண்ணியிருக்கேன். ஐ ஷேடோ வந்து அவங்களுக்கு ரோஸ் கோல்டு, ஹியூடாவுடைய ரோஸ் கோல்டு தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ கன்சீலிங் எனி லைட்டர் கலர் கன்சீலர் நம்ம அப்ளை பண்ணிட்டோம், நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஸோ அந்த ஸ்டிக்கி பேஸில் வந்து ஐ ஷேடோஸ் நல்லாவே ஓட்டும். ஸோ அண்ட் ஹியூடாவோட ரோஸ் கோல்ட் கன்சீலர் இஸ் வெரி பியூட்டிஃபுல் ஒன். அண்ட் இப்போ வந்து ஹைலைட் கன்சீலர் அப்படின்னு சொல்லுவோம். ஐப்ரோஸ்க்கு மேலேயும் அந்த பொட்டு வைக்கக்கூடிய இடத்துலையும் நான் ஹைலைட் கன்சீல் பண்ணியிருக்கேன். அண்ட் ஜஸ்ட் பிளெண்டிங் இட் வித் மை பிஏசியோடைய ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நான் அதை பிளெண்ட் பண்ணேன். ஸோ பின்னாடி அப்படியே நீங்கள் அந்த பியூட்டிஃபுல் லொக்கேஷனை வாட்ச் பண்ணலாம். செம்ம பியூட்டிஃபுல்லான கிளைமேட் அண்ட் வெதர் அன்னைக்கு. அண்ட் பின்னாடி வந்து நாங்கள் வந்து பைசன் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்தோம். ஸோ அந்த அவுட்புட்டும் கிடைக்கும் தான் அந்த இடத்துல உட்கார வச்சு நான் பண்ணேன். பட் பைசன் வந்தது, பட் இட் வாஸ் லிட்டில் லாங் அண்ட் இட் வாஸ் தி அதர் சைடு. ஸோ அதனால் அது கேப்சர் பண்ண முடியல. அண்ட் ஐப்ரோஸ் பண்ணுறேன். எப்போவுமே ஹைலைட் கன்சீலர் பண்ணிவிட்டு தான் ஹைலைட்டர் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஐப்ரோஸ்க்கு போடுவேன். ஐப்ரோஸ் பண்ணும்போது ஐ எம் யூஸிங் அண்ட் ஆங்குலர் ப்ரஷ். ஓகே, ஒரு குட்டி ஆங்குலர் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன். ஐ எம் யூஸிங் ஜெல் பேஸ் ப்ரோஸ் யூஸ் பண்ணேன். ஏன்னா ஷூட் அப்படின்னும் போது ஐப்ரோஸ் கொஞ்சம் வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா ப்ராமினெண்ட்டாக ப்ரைட்டாக எனக்கு வரணும். ஸோ அதனால ஐ ஹவ் யூஸ்டு ஜெல் பேஸ்ட் ப்ரோ. ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த இனிஷியலி ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நான் விட்டுருவேன். ஸோ தட் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் அவங்களுடைய ஐப்ரோஸ் அப்படின்றதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐ எம் யூஸிங் பாபி ப்ரௌனுடைய மஸ்காரா. ஸோ யூஸ்வலி ஐ கால் இட் அஸ் மை குண்டு மஸ்காரா ப்ரஷ். குண்டு பாபி ப்ரௌன் மஸ்காரா எடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் அசிஸ்கிட்டையும். ஸோ எனக்கான பியூட்டிஃபுல் வேர்ட்ஸை நானே வச்சுப்பேன் என்னுடைய ப்ராடக்ட்ஸ்க்கு. அண்ட் ஐம் ஜஸ்ட் ஃபிக்ஸிங் தி லேஷஸ். எப்போ நீங்கள் ஐ லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து மஸ்காரா கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ மேக் ஷூர் யூ யூஸ் மஸ்காரா பிஃபோர் ஃபிக்ஸிங் அண்ட் லேஷஸ். ஓகே, கீழே வந்து கண்ணுக்கு கீழே ஐம் ஜஸ்ட் கிவிங் ஒரு டார்க்கர் கலர். ஸோ கண்ணுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பிரைட்டாக பண்ணலை. ஐ மேக்கப் ஐ வாண்ட் இட் வெரி சட்டில். ஏன்னா நல்ல டார்க் கலர் ட்ரெஸ் அப்படின்றதுனால அண்ட் ரொம்ப சட்டிலாக நேச்சுரலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மேபி இந்த வீடியோ வந்து என்னோடய கேமில் எடுத்ததுனால என்னோடய ஃபோனில் எடுத்ததுனால உங்களுக்கு அந்தளவுக்கு பிரைட்டராக தெரியலாம். அங்கங்கே கொஞ்சம் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கலாம் பார்க்குறதுல. பட் அவுட்புட், த கம்ப்ளீட் அவுட்புட் ஆஃப் த மேக்கப் கடைசியில் வருது. ஸோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் வீடியோவை. அகெயின் ரோஸ் கோல்டு. ஸோ ரோஸ் கோல்டு தான் கண்ணுக்கு கீழே நான் அப்ளை பண்ணேன். இவங்க வந்து என்னோடய குட்டி ஹெல்ப்பர். அன்றைக்கி வந்து என்னோடய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கையில் வச்சு எனக்காக ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் அ ஃபேமிலி வெக்கேஷன். ஸோ அப்போ வந்து வி ஹேட் லாட் ஆஃப் ஃபன் டைம் டூயிங் மேக்கப் வித் மை ஃபேமிலி. ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் கண்ணுக்கீழே அந்த டார்க் ரோஸ் கோல்டுனாலே அதாவது கண்ணுக்கு மேலே ஐஷேடோ போட்டாலே அதே கலரை தான் கண்ணுக்கீழையும் நான் அப்ளை பண்ணேன். ஸோ இப்போ கன்சீல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்ணுக்கீழே கன்சீல் பண்ணுறது இஸ் லைக் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நிறைய பேர் வந்து கன்சீல் பண்ணால் லைனாக தெரியும். நீங்கள் ப்ராப்பரான மெத்தடில் கரெக்டாக ப்ரைமர் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா பியூட்டிஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆகுங்க. அண்ட் அந்த டேப் பண்ணி பண்ணுறேன் பாருங்கள், தட் இஸ் ஆல்சோ அ டெக்னிக். ஸோ தட் வந்து நல்லா ப்ரெஸ் ஆகும் அந்த ப்ராடக்ட் அந்த இடத்துல. ஸோ அதர் பார்ட்ஸ் அவங்களுடைய ஃபோர்ஹெட்டில் கொஞ்சம் டிஸ்கலரேஷன் இருந்தது, கழுத்தில் கொஞ்சம் டிஸ்கலரேஷன் இருந்தது. ஸோ அதெல்லாமே ஈவன் தான் பண்ணுறேன். ஸோ கன்சீலர் ஐ வாண்ட் டு டெல் யூ, கன்சீலர் அப்படின்றது டோனை வந்து ஈவனாக கொடுக்கணுமே தவிர ரொம்ப வந்து அவங்கள விட பிரைட்டராக ஆகிடக்கூடாது, அவங்கள விட டார்க்காகவும் நீங்கள் ஆக்கிடக்கூடாது. ஸோ நான் வந்து அன்றைக்கி பாபி ப்ரௌனுடைய ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணேன். நார்ஸ் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் அந்த ஹை டெஃபினிஷன் லுக், ஒரு சட்டில் லுக்கும் எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக நார்ஸ் ஃபவுண்டேஷன் அண்ட் பாபி ப்ரௌனுடைய ஃபவுண்டேஷன் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி
அவங்க டோனுக்கு நான் கொடுத்துருந்தேன். பிகாஸ் ஐ ஆல்சோ வாண்ட் டு ட்ரை டிஃப்ரெண்ட் மிக்சிங் அண்ட் டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸ் எப்படி இருக்குது. என்னுடைய லேர்னிங்காகவுமே நான் நிறைய ட்ரை பண்ணுவேன் இந்த மாதிரி மாடல்ஸ்க்கு மேலே. ஸோ அதுதான் உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணேன். சீரியஸாகவே இது வந்து நான் யூடியூப்காக பண்ணணும்னு நான் எடுக்கலை. நான் குட்டி ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அண்ட் கான்டோருக்குமே ஐ யூஸ் மை ஃபவுண்டேஷன் ப்ரஷ். ஸோ என்னோடய ஃபவுண்டேஷன் ப்ரஷ் தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ இங்கே கொஞ்சம் பின்னாடி எட்டி பார்க்குற ரீசன் வந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து பைசன் நின்றுட்டு இருந்தது. ஸோ எனிவே பின்னாடி வந்தாலும் அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்காது எங்களுக்கு. ஸோ அதனால தான் அவ்வளோ தைரியமாக நின்றுட்டு நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து ஹைலைட் கன்சீலர் ஸ்பாட்லைட் ஃப்ரம் பிஏசி. ஓகே, பிஏசி பிராண்டோடைய ஸ்பாட்லைட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணணும் அப்படின்றது தெரியும் சில பேருக்கு. ஸோ அந்த ஹைலைட்டிங் பார்ட்ஸ் மட்டும் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இப்போ ப்ளஷர் வந்து Crown is seriously a very beautiful brand. It's very close to my heart brand அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இனிஷியலாக ஒரு ஹெச்டி மேக்கப் வந்து நான் நிறைய யூஸ் பண்ணது வந்து க்ரௌனுடைய ப்ராடக்ட்ஸ் தான். இப்போ நிறைய மாற்றிருக்கோம். பட் இனிஷியலி ஒரு ஸ்டார்டிங்கில் ஹெச்டி அப்படின்னு நான் யூஸ் பண்ண ஒரு பிராண்ட் அப்படின்னா அது க்ரௌனுடையது தான். ஏன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டில் நிறைய விதமாக வந்துட்டு இருந்தது. பட் இட் வாஸ் நாட் ரியலி ஹெச்டி ஃபினிஷ் எங்களுக்கு கிடைக்கல. Crown was the one brand which satisfied us by giving a high definition look on the brides. And இது I wanted to share with many people. இது வந்து Swiss Beauty உடைய லிப்ஸ்டிக் பேலட். ஓகே, செம்ம பியூட்டிஃபுல்லான ஷேட்ஸ் இருக்குங்க. 10 கலர்ஸ் இருக்கும். இதில் ஒரு 3-4 நியூட் ஷேட்ஸும் இருக்கும், டார்க் ஷேட்ஸும் இருக்கும், மீடியம் ஷேட்ஸும் இருக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கலர் நாலேஜ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் ஃபைனலி கம்ஸ் டு த ஜுவல்லரி. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான சோக்கர் பீஸ். என்னோடய கார்லேயே பார்த்தீங்கன்னா டிக்கிலே நிறைய இருக்குங்க. நிறைய மேக்கப் பேக் கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஃபுல் மேக்கப் ப்ரைடல் பேக் எப்போவுமே அது கார்லேயே தான் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் கொஞ்சம் ஜுவல்ஸ் ரிட்டன் வந்தது அதெல்லாமே இருக்கும் பேக். ரிட்டன் ப்ரைட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்தது. அண்ட் ப்ரைட்ஸ்க்காக ஆப்ஷன்ஸ்க்காக கொஞ்சம். ஸோ இதெல்லாம் இருந்ததுனால தான் ஐ வாண்டட் டு ஷூட் ஃபார் ஹர் ஆன் தட் டே. அண்ட் லிப்ஸ்டிக், எஸ், திஸ் ஒன் ஐ வாண்ட் டு ஷேர். NYX பிராண்டில் வந்து இந்த க்ளாஸ், அந்த நியூட் கலர் க்ளாஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் டார்க் பிங்க்கு இல்லை டார்க்கெஸ்ட் பிங்க்கு, டார்க் மரூன் எல்லாம் போட்டுட்டு அந்த பல்பி ஏரியாவுக்கு மட்டுமே யூ கேன் கிவ் லைக் ஒரு மாதிரி இந்த மாதிரி கலர்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அது. ஸோ அன்றைக்கி செம்ம பியூட்டிஃபுல்லான கிளைமேட்டு. ஸோ அதையும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பேக்ரவுண்டும் எனக்கு பிடிக்கும் மேக்கப்போட சேர்ந்து. ஸோ தட்ஸ் த ரீசன் நான் நிறைய மேக்கப் பண்ணுறதுக்கு அதுவும் ஒரு ரீசன் வீடியோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஒரு நியூட் கலர் வந்து அந்த ஸ்விஸ் பியூட்டி பேலட்லேருந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிட்டேன். டார்க் கலர் அவுட்லைன் அப்ளை பண்ணிவிட்டு நியூட் கலர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நிக்ஸோடைய ஒரு லைட்டு ஒரு நிக்ஸில் வந்து நிறைய பிங்க் நிறைய இருக்கும். அதில் நீங்கள் நியூட் பிங்க்ஸ் எல்லாம் தைரியமாக வாங்கலாம் அதில். ஓகே, ரொம்ப பிரைட்டாக நான் கொடுக்கல எதுவுமே. லைக் ரொம்ப பிரைட் பிங்க்கு, ரொம்ப சட்டில் அண்ட் நேச்சுரல். நீங்கள் அந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த வீடியோகிராஃபில் வந்து நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் அங்கங்கே நான் சொல்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாட்டில்ஸ் லைக் அந்த பொசிஷனிங் ஆஃப் திங்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது எல்லாமே நீங்கள் கற்றுக்கலாம் இதில். ஸோ இந்த ஹைலைட்டர் ப்ரஷ்ஷுமே வந்து பிஏசியில் தான் நான் வாங்கினேன். ஸோ இந்த ஒரு ஷேப் நீங்கள் தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடச்சிரும். இட்ஸ் லைக் வெரி பியூட்டிஃபுல் ஷேப். நம்ம எல்லாமே முடிச்சுட்டு சம்டைம் ஹைலைட்டர் டச் அப் அண்ட் கண்ணுக்கு கீழே, எஸ்பெஷலி கண்ணுக்கு கீழே ஏதாவது உங்களுக்கு லைன்ஸ் ஃபார்ம் ஆகுது, பேச்சஸ் ஃபார்ம் வந்து இந்த ப்ரஷஸ் வில் பியூட்டிஃபுல்லி பொசிஷன், அந்த இடத்துல பொசிஷன் பண்ணி அழகாக பிளெண்ட் பண்ணி கொடுத்துரும். அண்ட் குட்டி கிளிப்ஸ் நான் எடுத்திருந்தேன். திஸ் இஸ் அவங்களுடைய ஒரு ட்ரெஸ் தான் அது. ஸோ ஹேர் நான் 3 லுக்ஸ் பண்ணியிருந்தேன். எஸ், ஐ வாண்ட் டு ஷேர் யூ தட். ஸோ 3 லுக்ஸ்க்கான ஃபோட்டோகிராஃபியுமே எண்ட் ஆஃப் த வீடியோவில் வரப்போகுது. ஸோ டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. ஸோ இது வந்து குட்டி ரீல்ஸ். அண்ட் நான் சொன்னேன் இட்ஸ் ஒரு ப்ரைவேட் ரெசார்ட். அண்ட் அது வந்து ரோடே போட்டிருந்தாங்க உள்ளே அந்த ரெசார்ட்க்கு. ஸோ அந்த ரெசார்ட்டில் தங்குறவங்க தான் அது உள்ளே வர முடியும். ஸோ ரோடு ஃபுல்லாகவே நம்ம வந்து நல்லா இந்த ஃபோட்டோகிராஃபிக்கு அதுக்கு எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். இட் வாஸ் வெரி நைஸ். அந்த பேக்ரவுண்ட் கிளைமேட்க்கு ஒரு மாதிரி லைக் எனக்குமே ஒரு செல்ஃபுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணேன். ஒரு டிஃப்ரெண்ட் கிளைமேட்டில், ஒரு டிஃப்ரெண்ட் ஆம்பியன்ஸில். ஸோ திஸ் இஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட் ஷுட் ஹாவ் இன்வால்மெண்ட்.
ஓகே, கற்றுக்கிறது மட்டும் பேஷன் கிடையாது, அதுக்கப்புறமும் நீங்கள் பண்ணணும் எடுத்து. ஸோ நிறைய பிகினர்ஸ்க்கு நான் கொடுக்குற ஒரே ஒரு அட்வைஸ் இதுதான், நீங்கள் படிச்சிட்டிங்க ஓகேவா. ஸோ 15 days கிளாஸோ 1 month கிளாஸோ 2 month க்ளோஸோ என்ன நீங்கள் எங்கே படிச்சிருந்தாலும் கீப் ப்ராக்டிஸிங். ஓகேவா, அந்த நமக்கு நிறைய டைம் கிடைக்கும் அண்ட் டைமை வந்து நம்ம தான் அதுக்காக ஒதுக்கிக்கணும். ஸோ மேக் ஷுவர் யூ ஆக்குபை த டைம். ஸோ இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 4 days தங்கியிருந்தோம். ஸோ 4 daysல வந்து இது நான் ஆல் தி அதர் டேஸ் ஐ வாஸ் ஸ்பெண்டிங் வித் மை ஃபேமிலி தான் கம்ப்ளீட்டாக. வி வென்ட் வித் கசின்ஸ், என்னோடய கசின்ஸோடு போயிருந்தோம். ஸோ என்னோடய அம்மா அப்பா வந்திருந்தாங்க, தம்பி வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் ஸ்பெண்ட் பண்ணாலும் ஸோ ஒரு நாள்லையும் ஒரு half a day தான் வி ஆர் ஸ்பெண்டிங் வித் திஸ் திங்ஸ். ஸோ இந்த ஃபோட்டோகிராஃபிலே நீங்கள் பார்க்கலாம் அந்த அவுட்புட் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. அந்த ஐ மேக்கப் எதுவுமே வந்து ஓவர் டன்னாக ரொம்ப பூசின மாதிரி அப்புனா மாதிரி எனக்கு பண்ணுறது பிடிக்காது. ஸோ நான் எனக்கும் பண்ணிக்க மாட்டேன், என்னோடய பிரைட்ஸ்க்கும் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஐ வாண்ட் தெம் டு லுக் வெரி நேச்சுரல், க்யூட் அண்ட் அவங்களோட பியூட்டி வெளியில் வந்தால் போதும். ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் மேக்கப். அண்ட் எஸ், யூ கேன் சி அந்த கான்டோர், அந்த பிளஷர், அந்த ஹைலைட்டர் எல்லாமே நீங்கள் தனித்தனியாக பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு என்டையர் எங்கள் கம்ப்ளீட் ஃபேமிலியே எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்ததுங்க. குட்டி பாப்பாலேருந்து பெரியவங்க வரைக்கும் எனக்கு வந்து எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணாங்க அன்னைக்கு. ஸோ இட் வாஸ் அ ஃபேமிலி மேக்கப் ஷூட் அப்படின்னே சொல்லலாம் இதை. ஸோ கம்ப்ளீட்டாக ஃபேமிலியே வந்து போர் அடிக்காமல் அவங்களும் இதில் இன்வால்வ் ஆகி இந்த பூவெல்லாம் எனக்காக பறிச்சுட்டு வந்து கொடுத்து இந்த ஃபோட்டோகிராஃபிக்கு இது சும்மா ரெசார்ட்டை சுற்றி அங்கங்கே நிறைய பூ இருக்கும் இல்லையா, அந்த பூ அந்த லீஃப் எல்லாத்தையும் எனக்கு சும்மா ஒரு பொக்கே மாதிரி செட் பண்ணி இட் வாஸ் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ யூ வில் ஆல்சோ என்ஜாய். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஐ மீன் லைக் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ப்ராடக்ட் பர்டிகுலராக என்ன யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா. ஸோ இது வந்து செகண்ட் லுக், அதே பொண்ணுக்கு செகண்ட் லுக். ஸோ நான் இதில் இன்னும் விசிபிளாக ஐ மேக்கப் நல்லாவே தெரியும் க்ளோஸ்அப் ஷாட்ஸில். ஹேர் மட்டும் ஒரு பக்கம் மட்டும் ட்விஸ்ட் பண்ணி பின் பண்ணி அண்ட் அவங்க வச்சுருக்க அந்த ஃப்ளவர்ஸ் கூட நாங்கள் அங்கேருந்து பறிச்சது தான். ஸோ இதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நம்ம இந்த மாதிரி அவுட்டோர் ஷூட் பண்ணுறதுல. இது வந்து அவங்க க்ரியேட் பண்ண தேர்ட் லுக். குட்டி குட்டி நுணுக்கங்கள் நான் மாற்றிருக்கேன். மேபி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் 3 லுக்ஸ்லேயும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. 3த்துலேயுமே 3 டிஃப்ரெண்ட் மேக்கப் லுக் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்காக கண்டுபிடிக்க முடிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இட் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டூ சப்ஸ்கிரைப் த சேனல். இஃப் யூ லைக், கிவ் மீ a like button. Bye bye.